ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி அடை தான் பண்ண போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டு சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அது மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெறும் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்து, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்படி சாப்பிட்டா சும்மா தொட்டுக்கு எதுவுமே நான் அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதை மாவு பசங்க வச்சுருக்கேன் இல்லையா, அதோட சேர்த்து மிக்ஸ் கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடாக ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டி போட்டுடலாம். எப்படின்னு பார்த்துடலாம். செஞ்சாச்சு, ஆறிடுச்சு. நான் மாவு பசங்க இப்படியே உருண்டை வச்சுட்டேன். ஒரு டம்ளர் போட்டேன், எனக்கு 5 இடம் வந்திருக்கு. இந்த மாதிரி பாத்திரம் இருக்குது இல்லையா, இது மாதிரி பாத்திரத்தை நம்ம இது டவரான்னு சொல்லலாம். இது மாதிரி பாத்திரத்தை நம்ம இது மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தா இது மாதிரி ஈவனாக எல்லாம் ஒரே சின்னது பெருசும் இல்லாமல் ரொம்ப தடியாக இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். வாழை இலை வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வாழை இலையோ இல்லாட்டி நம்ம எண்ணெய் கவர் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் கவர் இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தோசைக்கல்லை வச்சுட்டேன். இதில் பாருங்கள் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமானது, அவ்வளோ சத்தும் கூட. நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை இரும்பு சத்து தானே, அதுவும் ராகின்றது ரொம்ப சத்து வேறு. நம்மளுக்கு எல்லா சத்தும் இதில் அடங்கிடுது. ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சில் தண்ணி ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த சப்தா சீரியல்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டு நன்னாரி சர்பத் இருக்குது, இது வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 ட்ராப் வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து கூலிங்காக இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்ப ஆரோக்கியமானது கூட. நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு பேச்சுலர்ஸ் யாரும் பெரியவங்க யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடறதுலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஜவ்வரிசி இருக்குது பார்த்திங்கன்னா, அதுமாதிரி மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஜூஸு, இன்றைக்கி ஒரு அடை தான் பண்ணியிருக்கோம், ராகி அடை. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், தட்டி திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். இது தொட்டுக்கிறதுக்கு எதனா ஒரு சட்னி வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிலாம் வெல்லம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் வெள்ளத்தில் எப்படி செய்கிறது, வெல்லமும் செய்யலாம் அடுத்த பாருங்கள். இதை வடையை திருப்பி போட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதான், இப்படி தான் இருக்கும். சூப்பராகவும் இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வெறும் வயலில் சாப்பிட்றலாம். அப்படி நம்ம வேணும்னு சொன்னால் நம்ம தேங்காய் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.